கெப்பெல்லா அப்படின்னா அக்கப்பெல்லா. இந்த கெப்பெல்லா அப்படின்னா என்ன அப்படின்னா, பின்னணி இசைக்கருவி எதுவுமே இல்லாமல் குரல்லையே ஒரு பின்னணி இசையை கொடுத்து முன்னாடி ஒருத்தர் பாடுவார், பின்னாடி குரலில் ஒரு பின்னணி இசையை கொடுக்கறது. இது பொதுவாக எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா சர்ச்சில் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு அக்கப்பெல்லா எப்படி இருக்குங்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸ் நான் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும், உன் வாசலில் என்னை கோலம் இடு, இல்லை என்றால் ஒரு சாபம் இடு, பொன்னாரமே தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்து, என்னோடு நீ பாடி வா சிந்து, ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே. பாட்டு பார்த்தீங்களா எப்படி இருந்தது? ஸோ ஏஆர் ரஹ்மான் கூட இதே மாதிரி ஒரு பாட்டு ஒன்று போட்டிருப்பாரு, திருடா திருடான்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் திருடா திருடா படத்தில் ராசாத்தின்னு ஒரு பாட்டு வரும். ஆமாம், ராசாத்தி பாட்டில் ஷாகுல் அமீத் பாடுவார், பேக்ரவுண்டில் கோரஸ் பாடுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பதிலாக அவங்க வாய்ஸ் வச்சுருப்பார். அந்த பாட்டு ஃபுல்லாக முடிகிற வரைக்குமே அப்படி தான் இருக்கும், இந்த கேப்பெல்லா டைப்பில் தான் இருக்கும். இளையராஜா பாட்டு கூட ஒன்று வரும், அந்த பாட்டு பேர் வந்து ஊரோரமாக அது ஒரு தென்னந்தோப்பு குருவி கூடு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். நான் ஃபுல்லாக ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த பாட்டில் ஸ்டார்டிங் போர்ஷனில் பார்த்தோன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பதிலாக வாய்ஸ் வச்சுருப்பார். ஸோ இந்த வீடியோ எப்படி பண்ணினேன்றதை இப்போ பார்க்கலாம். இதை இன்ஷாட் ஆப்பில் தான் பண்ணேன். இது எப்படி பண்ணினேன் அப்படின்னா, தேவையான இமேஜ் ஒன்று எடுத்துக்கிட்டு இல்லைன்னா ஜிஃப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் லிரிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் பாடிட்டு அது ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு வீடியோவையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்மளுக்கு தேவையான இமேஜோ இல்லைனா வீடியோஸையோ ஒரு வீடியோக்கு மேலே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது பேர் பிக்சர் இன் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பிக்சர் இன் பிக்சர் யூஸ் பண்ணி நான் அது பண்ணேன். அது எப்படி பண்ணலான்னா, இதில் போயிட்டு கார்னரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒன்று இருக்கு இல்லையா, பிக்சர் இன் பிக்சர்னு. இப்போ இந்த இடத்துல காட்டுற பாருங்கள். இந்த இடத்துல அந்த பிக்சர் இன் பிக்சர் பிஐபின்னு இருக்குல்ல, அது தட்டினா இந்த மாதிரி வரும். அதில் அந்த ப்ளூ கலர் தட்டிட்டு உங்களுக்கு எத்தனை இமேஜ் இல்லை எத்தனை வீடியோ வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆட் பண்ண வீடியோவை தூக்கி ஒன்று மேலே ஒன்று எந்த இடத்துல வைக்கணும் எப்படி வைக்கணும்னு வச்சுட்டு எந்த டைம் ஃப்ரேமில் வைக்கணுங்கிறத நீங்களே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ இது மாதிரி ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ண முடியும். எப்படி இருந்தது வீடியோ? பிடிச்சிருந்ததா? ஸோ பிடிச்சிருந்தா லைக்கு கமெண்ட்டு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பாய்.